டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஊர்ல இருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணலாம். இது வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா இருக்கு. அதனால வந்து நான் பார்ட்டா வந்து போடலான்னு இருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருக்கு. அ அத விட கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா, மிச்சம் இருக்கிறதுமே இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னா, நான் 2nd அந்த மாரி வந்து போடலான்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேனோ, அத ஃபுல்லா வந்து கவர் பண்ணிர்லாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லக்கேஜ் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்துருச்சு. நாங்க வர்றதுக்கு முன்னாடியேவும். ஹஸ்பண்ட் வந்து ஊர்ல இருந்து வந்தாரு இல்லைங்களா? அப்பயே வந்து குடுத்து அனுப்பிட்டோம். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு இதுல தான் நான் வெசல்ஸ் எல்லாமே வந்து குடுத்து அனுப்பியிருந்தேன். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு இதையே ஓப்பன் பண்ணிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இத தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்லா லக்கேஜுமே வந்து ஓப்பன் பண்ணேன். ஆனா வந்து வீடியோ வந்து ஆன் பண்ணாம விட்டுட்டேன் போல. இந்த ஒரு லக்கேஜ் மட்டும் தான் வீடியோ வந்து ஃபுல்லா வந்து எடுத்திருக்கு. மத்த லக்கேஜ் எல்லாம் வீடியோஸ் வந்து எடுக்கல. அதனால வந்து நான் திரும்ப அன்பேக் பண்ணி அ அதாவது நான் வந்து இப்ப வந்து அ வீட்டுக்கு இப்ப யூஸ் பண்ற திங்ஸ் அதாவது கிச்சன் திங்ஸ் இருக்கு இல்லைங்களா? அத மட்டும் தான் வந்து வெளிய எடுத்திருக்கேன். எல்லா லக்கேஜ்ல இருக்கிறதையும். மத்தது ஃபுல்லாவே வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, மத்த திங்ஸ் வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து அப்படியே வந்து லக்கேஜ்குள்ளேயே தான் இருக்கு. அது வந்து நான் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி, அ நான் நான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அது வந்து அடுத்தடுத்து வந்து வரும். இதுல வந்து இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரம் வந்து சரவணா ஸ்டோர்ல வந்து வாங்குனேன். மதுரையில இருக்கிற சரவணா ஸ்டோர்ல தான் வந்து வாங்குனேன். அ இது வந்து 3 செட்டு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 2 இது வந்து ஒரே செட்டு. ஒரு சின்னது வந்து வேற செட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அந்த வேஷ்டி, சட்டை, சேலை அது ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து குடுத்து அனுப்பிட்டேன். இதுல இவ்வளோதாங்க வெசல்ஸ் இருக்கு. அந்த வெசல்ஸ் மட்டும் எடுத்துட்டு, மிச்சம் என்ன திங்ஸ் இருக்கோ அத வந்து அப்படியே வந்து பார்க்கலாம். கன்டினியூஸா வந்து பார்க்கலாம். இருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் போட்டது போட்ட வாக்குல அப்படியே இருக்கு. இன்னும் ஜெட் லாக்லயே தான் இருக்கோம். பாதி எடுத்து வைக்கிறேன், அப்படியே ஃபுல்லா அப்படியே போட்டு விட்டுர்றேன். திரும்ப பாதி எடுத்து வைக்கிறேன், திரும்ப போட்டு விட்டுர்றேன். பகல் ஃபுல்லா தூங்குறோம், நைட் ஃபுல்லா முழிக்கிறோம். அன்னைக்கு இதுல இன்னொன்னு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இதெல்லாம் எடுத்து ஓப்பன்லாம் பண்ணிட்டேன். என்னென்ன திங்ஸ் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோலாம் எடுத்தேன். ஆனா இந்த ஒரு லக்கேஜ் மட்டும் தான் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. மத்தது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணல போல. அது கூட தெரியாம நான் பேசாம வீடியோல ஒவ்வொன்னா காட்டிக்கிட்டே இருக்கேன் ஃபோனுக்கு நேரா. அ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் வந்து வெளிய எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் தனியா காட்டியிருக்கேன். இப்ப வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டுருக்கேன். அதுலயுமே வந்து கொஞ்சம் இதெல்லாம் அப்படி அப்படியே போட்டிருக்கு. இந்த ஸ்பூனு, அந்த கரண்டி அதெல்லாம் அப்படியே இருக்கும். ம். கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து குழந்தைங்களோட திங்ஸ் தான் வச்சிருந்தது. ட்ரெஸ்ஸு. இதில வந்து என் பையனோடது வச்சிருந்தேன். அந்த சைடு வந்து என் பொண்ணோடது வச்சிருப்பேன். இப்ப என் பையனோடத மட்டும் கிளீன் பண்ணி இங்க எடுத்து வச்சிருக்கேன். எது எது ஏன்னா நாங்க போய் ஒரு 6 மந்த் வந்து ஊர்ல இருந்தோமா. ஆ ஒரு சில ட்ரெஸ் வந்து பத்தும், ஒரு சில ட்ரெஸ் வந்து பத்தாது. அதனால வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பத்தாத ட்ரெஸ்ஸு. இது ஃபுல்லா பத்தும். நல்ல பெரிய ட்ரெஸ் தான். இதில 1, 2 வந்து இப்ப எடுத்துட்டு வந்தது. அதனால வந்து இப்போ எதுலருந்து ஸ்டார்ட் பண்றது, என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே தெரியல. ஃபுல்லா இத பார்க்குறப்பயே ஒரு மாரி மயக்கம் வர மாரி இருக்கு. எப்புட்றா கிளியர் பண்ண போறேன் அப்படின்னு. ஆ நான் இந்த வீடியோல உள்ள என்ன திங்ஸ் இருக்கோ அத மட்டும் காட்டுறேன். நான் கிச்சன் திங்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். மத்தது ஃபுல்லா அப்படியே தான் இருக்கு. ஆ மத்தது அந்த கொஞ்சம் அந்த கொழஞ்சு கொழஞ்சு இருக்கும். ப்ராப்பரா இருக்காது. நான் வந்து என்ன இருக்கோ அத வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து அ கிச்சன் திங்ஸ் வந்து ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணதுல வந்து இருக்கு. அத வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணதுல இருக்க திங்ஸ் எல்லாம் காட்டுறேங்க. இதுல வந்து ஆயில் டிஸ்பென்சரு, அதுக்கப்புறம் ஒரு பட்டர் வைக்கிறதுக்காக ஒரு இது, அதுக்கப்புறம் பிளேட்டு, சின்ன பிளேட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரண்டி, ஒரு சம்படா, அதுக்கப்புறம் இந்த மசால் பொடி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் டீ தூளு அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. இது வந்து மசால் பவுடர் வந்து இந்த மாரி வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் அரிசி மாவு, ஹென்னா பவுடர் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வடகம், அதுக்கப்புறம் வந்து வெல்லம், மண்டை வெல்லம் இருக்கு இல்லைங்களா? நாட்டு வெல்லம்.
இந்த கருப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த இது. அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரே ஒன்று வேறு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பாத்திரம், அவ்வளவுதான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. பத்தாததுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு இந்த தடவை ஊருக்கு போயிட்டு வந்து. எங்கே வச்சு எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன்னு தெரியல. ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா காட்டிட்டு வரேன். ஒரு வழியாக இந்த கபோர்டு மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நல்ல ட்ரெஸ்ஸு, வீட்டில் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அது இன்னர்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். தூக்கி போடுறதும் எடுத்து வச்சுருக்கேன். இது என் பொண்ணோடது மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் லக்கேஜில் இருக்கிறது இன்னும் எதுவும் எடுத்து வைக்கலை. என் பையனோடது இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது வந்து அங்கேருந்து வந்துட்டு யூஸ் பண்ணது. ப்ளஸ் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ட்ராவலில் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து துவைச்சி எடுத்து வச்சது. அதை வந்து மடித்து மட்டும்தான் வச்சுருக்கேன். இன்னும் எடுத்து வைக்கலை, ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா இத்தனை நாளுமே வந்து பகலில் வந்து தூங்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி வந்து தூங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு சரி இந்த வேலையை பண்ணாவது தூங்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அடுத்து இன்னும் லக்கேஜ் தான் இன்னும் அடுத்து வந்து ஓப்பன் பண்ணுவேன். அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து காட்டிட்டு வரேன். கொஞ்சம் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதில் வந்து அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் வேர் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் திரும்ப வந்து உள்ளேயே போட்டு விட்டுட்டோம். இப்போ திரும்ப அதை வந்து எடுத்து ஏன்னா ட்ரெடிஷ்னல் வேர் வந்து தனியாக ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பேக்கில் தான் வைக்கிற மாதிரி பிளான் இருக்குது. அதனால வந்து இதை வந்து லாஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிச்சம் இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸு என் பொண்ணோடது என் பையனோடது அதை மட்டும் எடுத்து இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா மெயினாக வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் தான் அதிகமாக வந்து தேவைப்படும். எங்களோடது வந்து நான் வந்து வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஏற்கனவே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுட்டு போயிருந்தேன். ஏன்னா என்னோடது வந்து எடுத்துகிட்டு போகல. நான் அங்கே போனால் வந்து சுடி இல்லை சாரியாக அந்த மாதிரி தான் வேர் பண்ணுவேன்னா, அதனால் வந்து நான் எடுத்துகிட்டு போகல. என் பையனோடது என் பொண்ணோடது மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிருந்தோம். சும்மா கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு போயிருந்தோம். ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு வளர்ந்துருவாங்க, சைஸ் வந்து பத்தாது அப்படிங்கிறதுனால அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். என்னோடது என் ஹஸ்பண்டோடது வந்து வச்சுட்டு தான் போயிருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் ஊரில் இருந்தோம். நான் என் பையன் என் பொண்ணு மட்டும்தான் ஊரில் இருந்தோம். கொஞ்சம் திருவிழாஸ் எல்லாம் வந்துச்சு, பத்தாவதுக்கு தீபாவளி எல்லாமே இருந்துதா, அதனால் வந்து சரி கொஞ்சம் லீவுமே இருந்தது. அதனால் வந்து சரின்ட்டு நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து இங்கே தான் இருந்தார். அவர் வந்து 1 மந்த் லீவில் வந்தார். அதுக்கப்புறம் வந்து வந்துட்டார், திரும்ப இங்கே வந்துட்டார். இதெல்லாம் அவர் கொண்டு வந்தது. இந்த லக்கேஜ் ஃபுல்லாக அவர் எடுத்துகிட்டு வந்தது. என்னோடது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது வந்து அது வந்து ஒரு 3 லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து தனியாக இருக்குது. இது ஃபுல்லாக வந்து அந்த ட்ரெடிஷ்னல் வேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெடிஷ்னல் வேர் மட்டும் எடுத்துகிட்டு, ஏன்னா இவர் கொண்டு வந்தப்போ நான் வெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையாவே வந்து கொடுத்து அனுப்பிட்டேன். ஏன்னா எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால ட்ரெஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம், வெசல்ஸ் வந்து நீங்கள் போகிறப்ப கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்து அனுப்பிட்டோம். அதனால் வந்து இதில் வந்து அவ்வளோவா ட்ரெஸ் வந்து இருக்காது. இது வந்து ஜூடியோவில் எடுத்ததுங்க. ஜூடியோவில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஜூடியோவில் வந்து நல்லாயிருக்கும், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, வெஸ்டர்ன் வேர்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் போய் பார்த்து எதுவுமே பிடிக்கவே இல்லை. என் பொண்ணுக்கு மட்டும் அந்த ஜூடியோவில் அந்த ஒரு டாப்பு, அது ஃப்ராக் மாதிரி, அப்புறம் இன்னொரு ஃப்ராக் ஒரு ஒயிட் கலர் ஒன்று வந்து எடுத்திருந்தேன். அவ்வளோதான் வந்து ஜூடியோவில் வந்து எடுத்திருந்தோம். இத்தனைக்கும் மதுரையில் தான் இருக்குது, தேனியில் வந்து ஜூடியோ வந்து இல்லை. மதுரைக்கு போய் எப்போவுமே ட்ரெண்ட்ஸில் தான் வந்து எடுப்பேன். எங்களுக்கு வந்து ட்ரெண்ட்ஸில் வந்து செட் ஆகும், என் பொண்ணுக்கு வந்து ட்ரெண்ட்ஸில் வந்து செட் ஆகாது. அவளுக்கு வந்து
ஏன்னா ட்ரெண்ட்ஸ் வந்து அவங்க நார்மலாக ஒரு அப்ராச்மெண்ட் சைஸ் தானே வச்சுருப்பாங்க. இப்போ 9 to 10னா ஹைட்டு வெயிட்டு அந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தானே வச்சுருப்பாங்க. இப்போ அது வந்து என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனா, அவள் வந்து லீனாக இருப்பாள், ஹைட்டாக வந்து இருப்பாள். அதனால வந்து அவளுக்கு வந்து அங்கே வந்து செட் ஆகலை. அதனால் அவளுக்கு வந்து மேக்ஸில் தான் எடுப்போம். அங்கே மாலில் விசால் மால் போவோம். அதில் எங்களுக்கு வந்து ட்ரெண்ட்ஸில் வந்து எடுத்துகிட்டு என் பொண்ணுக்கு மட்டும் அந்த அது பக்கத்துலேயே தான் இருக்கும் மேக்ஸ், அதில் வந்து போய் எடுத்துக்கிறது. ஆனால் என்ன ட்ரெண்ட்ஸில் வந்து அடிக்கடி வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க. கொஞ்சம் இந்த 50-50 அந்த மாதிரி இருக்கும். இப்போ 3000 வாங்கினா 3000க்கு வாங்கினா 500 1000 லெஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ நம்ம எப்படின்னு இப்போ ஒரு 8000 வாங்குகிறோம் அப்படின்னா 4000 வரைக்குமே நம்மளுக்கு வந்து லெஸ் ஆகும். அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கும். இல்லை வேறு ஏதாவது இது இருக்கும் பார்த்தீங்களா, ஏதாவது கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து மேக்ஸில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து மேக்ஸிமம் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைம் கூப்பன் வேறு இருக்கும் எங்ககிட்ட. ஃபுல்லாக வந்து ட்ரெண்ட்ஸில் தான் எடுக்கிறதுனால கூப்பன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கூப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 50-50 வரும்னு வைங்க, எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து. இப்போ என் பையனுக்கு வந்து ட்ரெண்ட்ஸ்லையும் அவ்வளோவா செட் ஆகிற மாதிரி தெரியலை. அவனுக்கு வந்து ஆனந்தமில் தான் எடுக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் மட்டும் ஆனந்தமில் எடுத்தோம், ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து எடுக்கலை. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எடுக்கிறோன்னு வைங்களேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அது ஃபுல்லாக என் பொண்ணுக்கு வந்துடும். ஏன்னா நாங்கள் இப்போ போகிறப்ப மட்டும் எடுக்கிறது தான், அதுக்கப்புறம் வந்து எடுக்க மாட்டோம். இப்போ கிட்டத்தட்ட இன்னும் அடுத்து நாங்கள் இன்னும் எப்போ போகிறோமோ அது வரைக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து மொத்தமாக பல்காக தான் எடுத்துகிட்டு வருவோம். அதனால் வந்து அதிகமாக தான் ஆகும். என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகம். மேக்ஸில் வந்து எந்த ஆஃபரு எந்த டிஸ்கவுண்ட்டு எதுவுமே இல்லை. சும்மா லாஸ்ட்டில் ஒரு 200 அந்த மாதிரி மட்டும் கம்மி பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது ஏற்கனவே வந்து வாங்கியிருந்தா தான், அதுவும் இல்லைன்னா இல்லை. இதுவுமே பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து 8 வயசு தான் ஆகுது. 8 வயசு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் அதுவுமே வந்து அவளுக்கு ஹைட்டு வந்து பத்தாதனால 9 to 10 8 to 9 அந்த மாதிரி வந்து எடுக்கிறோம். ஏன்னா வந்து ஹைட்டாக இருப்பாள், லீனாக இருப்பாள், வெயிட்டாக இருக்க மாட்டாள். ஏன்னா ஒரு சில இதெல்லாம் எடுத்து நாங்கள் ஆல்ட்ரு பண்ணுவோம், அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிறது. அப்புறம் இதெல்லாம் என்னோடய சாரீஸ். இந்த டைம் போகிறப்ப வந்து பொங்கல் அதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கொடுத்து அனுப்பிட்டேன். அவர் வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டார். இதெல்லாம் அப்படியே வந்து திரும்ப இந்த லக்கேஜ்லேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த ட்ரெடிஷ்னல் வேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். இப்போவே லைட்டாக தூக்கம் வர மாதிரி வேறு இருக்குது. இப்போ காலையில் 10 மணி ஆகுதுங்க. ஒரு லக்கேஜையுமே எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது எல்லாமே. ஏன்னா இது ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு வந்தது. இதில் வந்து என்னோடய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தேன். அது ஃபுல்லாக வந்து அப்படியே வச்சதுனால, பேக்கோடு அப்படியே வச்சதுனால வந்து புஃப்னு ஆயிடுச்சு. அதுவே ஒரு கொஞ்சம் இடத்த ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அதை ஃபுல்லாக எடுத்து ஜிப்லாக்கில் போட்டு இந்த கவர் மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளிப்ஸ் இல்லை, இந்த இது கொண்ட ஊசி பின்னு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது பொட்டு ஆனந்தமில் தான் வாங்கினது. இந்த குங்குமச்சிமிழ் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து ஒரு லிட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. அது நல்லா இருந்துச்சு குட்டியாக.
ஆனந்தமில் தான் இருந்துச்சு, அங்கே தான் வந்து வாங்கினது. இதெல்லாம் லாஸ்ட்டாக தான் எடுத்து வைக்கணும். இப்போ உங்கள்கிட்ட காட்டிட்டு அப்படியே வேணுங்கிறது மட்டும் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் ஹேர் பின்ஸு. இது வந்து ஒரு ஜுவல். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். சும்மா நார்மலாக சுடி அந்த மாதிரி இதுக்கே போடலாம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினது. இது கூடயே வந்து இயரிங்ஸுமே சேர்த்து வந்துடும். இந்த கிளிப்ஸ் எல்லாம் காளீஸ்வரி ஸ்டோர் இருக்கும் இல்லைங்களா, தேனியில், அங்கே வாங்கினது. அதனால் இந்த பேக்கில் போட்டு அப்படியே இது பண்ணி. இது வந்து ஹேர் சீரம். இந்த ஹீட்டை நான் வந்து ட்ரையர் தான் யூஸ் பண்ணுவேன்னா, இங்கே வந்து ட்ரை பண்ண முடியாது சன்லைட்லலாம். அதனால் வந்து ஹீட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து சைனாக வந்து இருக்கும், ஹேர் வந்து கொஞ்சம் சைனாக இருக்கும். அதனால் அது வெயிட் மிஷின் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது தான். அப்படியே வச்சுட்டு ஆன் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஹேர் கிளிப் வந்து மீஷோவில் வாங்கினது. பொண்ணுக்கு தான் ஹேர் பேண்ட்ஸ். அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நல்லாவே இல்லை. பாருங்களேன், அது அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த மடக்கி வச்சுட்டு வந்ததுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹேரில் எப்படி செட் ஆகுன்னு தெரியல, பார்க்கலாம். 3 சேர்த்து தான் போட்டிருந்தாங்க ஆஃபரில். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹேர் கிளிப்ஸ் வந்துருக்கும். இது குட்டி குட்டி ஹேர் கிளிப்ஸு. ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் இந்த பேக்கில் எடுத்து வச்சுட்டா அடுத்து நான் எடுத்து வைக்கிறப்ப வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த குட்டியாக. அதுக்கப்புறம் வந்து இந்த பூ தோரணம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து லாஸ்ட் மினிட்டில் வாங்கினதுங்க. கார்ட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன், மறந்துட்டேன் வாங்குறதுக்கு. சரி போகிறப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எப்படியோ லாஸ்ட்டில் வந்து வாங்கினேன். இது வந்து 4 பீசஸ் வந்து இருக்கிற மாதிரி மீஷோவில் தான் வாங்கினேன். அப்புறம் இது வந்து என்னோடய சுடி, புதுசு, இன்னும் போடலை, வேறு ஏதாவது இதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு. இந்த கவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணோட இந்த பட்டு பாவாடை செட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த கவரில் தான் வரும், குழந்தைங்களோடது. இப்போ பெரியவங்களோடது இதில் தான் வருது. அது வந்து இதிலையே போட்டு வச்சுட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் வந்து அப்படியே தான் வைக்கலான்னு பார்த்தேன். அப்படியே வச்சாலும் இடம் வந்து ஃபுல்லாக வந்து பிடிச்சிக்கிறது. அதனால் வந்து கவர் மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கீழே இருக்குது, அதை எடுக்கணும். இது பையனோட ட்ரெஸ்ஸு. அப்படியே கையோடு அப்படியே எடுத்து வச்சிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் எங்களோட ஜெட்லாக் வந்து இன்னும் கிளியர் ஆகாததுனால கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், இன்றைக்கி தூங்கிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கேன். ஏன்னா ஒரு நாள் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மல் ஆயிரும், ரொட்டீன் வந்து நார்மல் ஆயிரும். ஆனால் அது வந்து ஒரு நாள் ஸ்கிப் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க இப்போ வரைக்கும் பேசாமல் தான் இருக்காங்க, இன்னொரு 1 மணி நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் அவளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ். இதுதான் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் காட்டிடுறேன், காட்டிட்டு அதுக்கப்புறம் மிச்சம்லாம் நான் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த என்னோட அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து தனித்தனியாக வந்து போட்டு வச்சுட்டேன். ஏன்னா ஒரே இதெல்லாம் அந்த பேக்கில் இருந்தது தான். லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அந்த பேக்கில் இருந்தது. அதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா உள்ளே இருந்தப்போ வந்து ஒரு மாதிரி
ஃபுல்லாக வந்து பல்காக வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு.